ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, இன்றைக்கான 12ஆம் பார்க்கலாம். மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை வந்து முறையே 750 ரூபாய் மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளுடைய விலைகளுடைய விகிதத்தை வந்து எளிய வடிவில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. மாதவி வந்து எவ்வளோ ரூபாய்க்கு மேசை வாங்கியிருக்காங்கன்னா 750 ரூபா. அன்பு வந்து எவ்வளோ ரூபாய்க்கு மேசை வாங்கியிருக்காங்கன்னா 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா, இது எந்த முறையில் கேட்டிருக்காங்க? அன்பு மாதவி வாங்கியது வந்து ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்புக்குள்ள எழுதிக்கலாம். அன்பது ரேஷியோவில் நம்ம எழுதணும். ஓகேவா, ரேஷியோ மாதவி அடுத்தது எழுதணும். ஓகேவா, அந்த முறை வந்து பார்த்துக்கணும். நமக்கு எந்த இதில் கேட்டிருக்காங்கன்னு மாதவி அன்புன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மாதவிக்குள்ள எழுதிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். 1 5 5 மீது 4 இருக்குது. 8 5 40. அடுத்து 1 5 5 5 25 இருக்கும். 6 3 18, 5 3 15. ஓகே, இப்போ அன்பு ரேஷியோ, அன்புக்கும் மாதவிக்குள்ள ரேஷியோ வந்து என்னது 6:5. இதுதான் எளிய வடிவம். ஓகேவா, ஆன்சர் வந்து 6:5. பி பாருங்கள், 5:6 இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாதவிக்குள்ள எழுதியிருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நமக்கு எந்த முறையில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அன்பும் மாதவியும் கேட்டிருந்தாங்க, அந்த முறையில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ 6:5 வரும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 13வது சம் பாருங்கள். 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பகுதி காண்க அப்படிங்கிருக்காங்க. அதாவது 40 இருக்குது. அந்த 40 வந்து எந்த ரேஷியோவில் பிரிக்காங்கன்னா 3:2 இந்த ரேஷியோவில் வந்து பிரிக்காங்க. இந்த 3:2 ரேஷியோவில் பிரிக்கும் போச்சில் இதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், இதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்னா அதில் வந்து எந்த பகுதி வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறக்காங்க. நம்ம இதில் எப்போவுமே எப்படி இருக்கும்? இது வந்து 3x:2x. ஓகேவா, இந்த ரேஷியோவில் இருக்குது. நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் எதோட மதிப்பு அதிகம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஓகே, இப்போது 3 2ஐயும் 3x 2xையும் கூட்டினா என்ன வரும்? 5x கூட்டிக்கோங்க. ஓகேவா, கூட்டி = 40. அப்போ எக்ஸை வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ = 40/5. 8 5 40. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 8. இப்போ நம்ம இந்த எக்ஸோட மதிப்பில் வந்து 3xல் வந்து நம்ம அப்போ அப்ளை பண்ணலாம். இந்த 3x:2x. அப்போ 3 24. எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 16. ஓகேவா, அப்போ 24:16. இதை கூட்டினா நமக்கு 40 வரணும். ஓகேவா, கூட்டினா 40 வரும். ஓகேவா, நம்ம அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த 40 வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்காங்க? 24 16 அப்படிங்கிற இதில் வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் இந்த 2 நம்பரில் எது பெருசு? 24 அப்படிங்கிறது தான் பெருசு. அப்போ ஆன்சர் வந்து 24. சி தான் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள். 4:7 சமான விகிதமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 4:7 சமான விகிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதை வந்து ஆப்ஷனில் வச்சு தான் நம்ம போடலாம். ஓகேவா, இப்போது 4:7 இது வந்து ஏதாவது ஒரு இப்போ இது வந்து பொதுவாக இந்த 2 நம்பருமே ஒரே நம்பரால் வந்து பெருக்கும் போச்சில் கிடைக்கும். 4 2 8, 7 2 14. இந்த மாதிரி நம்ம பெருக்கும் போச்சில் இதுதான் இதோட சமான விகிதம். ஏதாவது இந்த 2 நம்பரையும் ஒரே நம்பரால் பெருக்கும் போச்சு கிடைக்கக்கூடியதான் சமான விகிதம். ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம 1ஆல் வந்து பெருக்கும் போச்சுன்னா வந்து 4:7 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வச்சு நம்ம பெருக்கி பார்க்கணும். இப்போ 1ஆல் வந்து 2 நம்பர் நம்ம பெருக்கும் போச்சில் என்ன கிடைக்கும்? நமக்கு 4:7 கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் அப்படி ஒன்றும் இல்லை. அதுமாதிரி 2ஆல் பெருக்கும் போச்சில் 4 2 8, 7 2 14. 8:14 அப்படிங்கிறது இருக்கா? இல்லை பாருங்கள், 14:8 தான் இருக்குது. 8:14 இல்லை. அடுத்தது அப்போ 3ஆல் பெருக்கி பார்க்கணும். 4:7 வந்து 3ஆல் பெருக்கும் போச்சு 4 3 12, 7 3 21. ஓகே, அப்போது இதோட ஆப்ஷன் ஆன்சரில் இருக்க பாருங்கள், 12:21 அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனில் இருக்குது. அப்போது 4:7 சமான விகிதம் வந்து என்னது? 12:21. இந்த ரேஷியோவில் இருக்கிறது வந்து ஒரே நம்பரால் பெருக்கும் போச்சில் என்ன கிடைக்குதோ அதான் இதோட சமான விகிதம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள். 20% of a plus b is equal to 50% of a minus b. Find the ratio of a and b. அதாவது என்னது ரேஷியோ கேட்டிருக்காங்க. a:b வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 20% கொடுத்துருக்க நம்ம எழுதலாம். 20% of a plus b is equal to 50% of a minus b. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? 20% அதங்கிறது 20/100. ஆஃப்னா என்னது? பெருக்கல். அப்போ a plus b ஈக்குவல் டு 50% 50/100 அப்படின்னு எழுதலாம். a minus b. ஓகேவா, பெருக்கல்ல தான் இருக்குது. இப்போ வந்து
நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 100 கீழே வந்து கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கோ அதை உள்ளே கொண்டு பெருக்கிடலாம். 20 கொண்டு உள்ளே பெருக்குங்க. 20A ப்ளஸ் 20B ஈக்குவல் டு 50 கொண்டு உள்ளே பெருக்கணும். 50A மைனஸ் 50B. இப்போது ஏயெல்லாம் ஒரு பக்கமும் பியெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வருவோம். ஓகே, இப்போ 20B இது வந்து மைனஸில் இருக்குது, 50Bங்கிறது. அப்போ இந்த பக்கம் வச்சுனா 50B ப்ளஸ் 50B ஈக்குவல் டு 50A. இது வந்து 20Aங்கிறது வந்து ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் வச்சுல 20A மைனஸில் போகும். இது ரெண்டையும் கூட்டினா 70B. 50லேருந்து 20 கழிச்சா 30A. ஓகே, இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண முடிச்சு நமக்கு என்ன கிடைக்குன்னா 3A ஈக்குவல் டு 7B அப்படிங்கிறது கிடைக்கிறது. அப்போது A/B ஈக்குவல் டு எனது 7/3. அப்போது A/B யோட வேல்யூ என்னது 7:3. ஓகேவா? ஆன்சர் வந்து A/Bக்குள்ள ஆன்சர் வந்து 7:3. ஆன்சர் A 7:3. பாருங்கள், 5x + 15 = 2x + 3 = 10:3 எனில் எக்ஸின் மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5x + 15 = 2x + 3 = 10:3 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து விகிதத்தில் ரேஷியோவில் இருக்கும் போச்சில் வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ x/y அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம x/y அப்படின்னு எழுதலாம். அதாவது ரேஷியோவில் இருக்கும் போச்சு நம்ம இப்படி எழுதலாம். அப்போ நம்ம இதையும் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 5x + 15 / 2x + 3. ஓகேவா? இது வந்து ரேஷியோவில் இருக்கிறத நம்ம வந்து இப்போது வகுத்தல் எழுதிட்டோம். அதே மாதிரி இதையும் நம்ம ரேஷியோவில் இருக்க அப்போ 10/3 இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து குறுக்கால பெருக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 3 கொண்டு ஃபஸ்ட் பெருக்கிக்கலாம். 3 × 5x + 15 = அடுத்த 10 கொண்டு பெருக்குங்க. 10 × 2x + 3. ஓகே, 3 கொண்டு அடுத்து உள்ளே பெருக்குங்க. 3 × 5 15x + 3 15 45 = 2 20 20x + 3 30. ஓகே, எக்ஸ் எல்லாம் ஒரே சைடாகவும் மதிப்பெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போகலாம். ஓகே, இப்போ இதை வந்து இந்த பக்கம் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ 20x - 15x = 45 அந்த சைடில் தான் இருக்கும், -30. ஓகே, 20லேருந்து 15 போனால் 5x = 45ல் 15 30 போனால் 15 வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 5 5 3 5 15. எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 3. ஓகேவா? எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 3ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் A. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 17வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படிங்கிட்டாங்க. கூட்டுத்தொகை என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கூட்டுத்தொகை, இதனுடைய கூட்டுத்தொகை வந்து அதாவது ஒரு 2 நம்பரை கூட்டினோம்னா அதனுடைய கூட்டுத்தொகை வந்து 72 வரணுமா. அந்த 2 முழு எண்களுடைய ரேஷியோ வந்து நமக்கு கீழே கொடுத்துட்டாங்க. இந்த முறை இதுதான் ஆன்சர். அந்த ரேஷியோ கொடுத்ததில் வந்து இதனுடைய கூட்டுத்தொகை வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு கூட்டினா 72 வரணும். ஆனால் அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து கூட்டினா 72 வரும். ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கூட்டம் போச்சுன்னா நமக்கு 72 வராது. அதை தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஆப்ஷனை வச்சு தான் இது வந்து நம்ம செய்யணும். இப்போ ஆப்ஷன் ஏயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் தான். 5x ஃபஸ்ட் ஆப்ஷன் 5:7 எடுத்துக்கிட்டோம். 7x = என்னது 72. இது வந்து நம்ம இப்போ கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 12x = என்னது 72. முழுமையாக வந்து கேன்சல் ஆகிட்டுனா இது வந்து 5:7 வந்து 72 கூட்டுத்தொகை தான். எது வந்து முழுமையாக இந்த கேன்சல் ஆகலையோ அது வந்து 72 கூட்டுத்தொகை கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு செஞ்சு பார்க்கலாம். ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகே, ஒரு 12 12 6 12 72. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 6ன்னு வருது. ஓகே, இப்போ நம்ம 5 வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 6 போடுங்க. 5 6 30 + 7 6 42. இதை கூட்டினா நமக்கு 72 வந்து வருது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கூட்டுத்தொகை வந்து 72 வரும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து உண்டு. நமக்கு எது இருக்க முடியாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 72 வந்து எது வராதோ அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. அடுத்த பியை வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். 3:5. இப்போ இதை வந்து அப்படியே கூட்டுங்க. 8x அப்படிங்கிறது வரும். 72 = என்னது? இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள்.
98 72 அப்படின்னு வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 9ன்னு வரும். அப்போது 3x ஈஸ்ட் 5x அப்படின்ட்டு இருக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து 9 27 50 45. இது வந்து இப்போ கூட்டினா 12 ப்ளஸ் என்னது 6 7 72 வந்து வருது. அப்போது 3:5 வந்து நமக்கு வந்து கிடையாது, 72 வந்து வருது. நமக்கு எது வந்து 72 கூட்டுத்தொகை வராது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 3:4 வந்து அடுத்தடுத்து செஞ்சு பார்ப்போம். 3:4 வந்து கூட்டினா 7x வரும் 72. இது வந்து கேன்சல் ஆகாது பாருங்கள். 7ஆல் வந்து 6 40 7ஆல் வந்து கேன்சல் ஆகாது. அப்போ இதுதான் 3:4 தான் நமக்கு வந்து ஆன்சர் சி. ஓகேவா? இந்த 72ஓட கூட்டுத்தொகை வந்து 3:4 தான் வராது, 4:5 வரும். 4:5 வந்து 9xன்னு வரும், 72 8 9 72ன்னு வரும். ஓகேவா? கேன்சல் ஆகும். 3:4 தான் வராது, ஆன்சர் சி. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 18வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2 எண்களின் விகிதம் வந்து 1:2. இவ்விரு எண்களுடன் வந்து 7ஐ கூட்டினால் விகிதமானது 3:5 என மாறுகிறது எனில் இதன் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எண்களுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. 2 எண்களுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 1:2 அப்படி கொடுத்துட்டாங்க. இந்த எண்களுடன் வந்து 7 வந்து கூட்டினா வந்து என்ன கிடைக்குதான்? 3:5 ப்ளஸ் 7 வந்து ஆட் பண்ணால் நமக்கு 3:5 அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது அப்படி சொல்லிட்டாங்க. எனில் இதில் வந்து இதன் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில். ஓகேவா? இதில் வந்து எது மிகப்பெரிய எண் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1:2 வந்து நம்ம ப்ளஸ் 7 வந்து கூட்டணும். ஓகே, இந்த சம் எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள். அதாவது இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா 1:2 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ரேஷியோவை என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 1:2. அடுத்தது வந்து ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா வந்து இந்த ரேஷியோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3:5. இதை வந்து நம்ம வந்து கழிக்கும் பட்சத்தில் சேமாக, அதாவது இந்த நம்பரில் இருந்து இந்த நம்பரை கழிக்கும் பட்சத்தில் சேம் ஆன்சர் வரணும். அதாவது 3ல் 1 போனால் என்ன வரும்? 2 வரணும். அதேமாதிரி 5ல் எந்த நம்பரை கழிக்குமோ இந்த சைடும் என்னது 2 சேம், இந்த சைடும் ஒரே நம்பர் வரணும், இந்த சைடும் ஒரே நம்பர் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம, அப்படி வரலன்னா நம்ம வர வைக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன மெத்தட்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 3 வந்திருக்கு. இந்த சைடு ஒரு 2 வரணும், இந்த சைடு 2 வரணும். அல்லாட்ட இந்த சைடு 3 வரணும், இந்த சைடு 3 வரணும். சேம் நம்பர்னு வரணும். ஓகேவா? அப்படி வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ 3:5 இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2, 2:1 டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஓகேவா? இப்போ இந்த 2 வந்து நம்ம மேலே கொண்டு பெருக்க போகிறோம். இந்த 1 கொண்டு நம்ம கீழே இந்த 2 நம்பரை எவ்வளோ பெருக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 2 கொண்டு மேலே இருக்க நம்பர் ஆர்டரை மாற்றினா 2 வந்து மேலே கொண்டு பெருக்க போகிறோம். 2 1 2 2 4. அடுத்து அதே மாதிரி இந்த 1 கொண்டு கீழே இருக்க நம்பரோட பெருக்க போகிறோம். 4 3 3 5 1 5 5. ஓகே, இப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3ல் வந்து 2 போயிட்டுனா 1 வரும். 4ல் வந்து 5ல் வந்து 4 போனால் மீதி 1 வரும். பாருங்கள், இப்போ சேமான ஆன்சர் வந்துட்டு 2 சைடுமே. அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து எக்ஸ். ஓகேவா? ரேஷியோவில் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுவோம்? இது வந்து 1x. இப்போ ரேஷியோவில் வந்து 1x = 7. 7 எதுக்கு போடுறோம்னா, எந்த நம்பர் இதில் என்ன நம்பர் கூட்டியிருக்காங்களோ அந்த நம்பரை தான் நம்ம இதில் இப்போ 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை 5ன்னு போட்டிருப்போம். ஓகேவா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 7 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதில் எந்த நம்பர்னாலும் வரலாம். இப்போ இதில் வந்து 1ன்னு சேமாக வந்திருக்கு. மேக்ஸிமம் 1 தான் வரும். சில இதில் தான் 2 3 அப்படின்னு போகும். சேமாக மதிப்பு வரணும். இதை வந்து நம்ம நோட் பண்ணோம். அப்படி வரலன்னா நம்ம இந்த மாதிரி இதுலேருந்து கழித்து அந்த நம்பரோட மேலே இருக்க நம்பரோட பெருக்கணும். அதுமாரி இந்த நம்பர்லேருந்து கழித்து கீழே இருக்க நம்பரோட பெருக்கணும். சேமாக கொண்டு வரணும் ஆன்சர். அதுலேருந்து x = வேல்யூ. அப்போ x = L. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எனில் இதன் மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 1:2 வந்து நம்ம 2:4 அப்படிங்கிறத தான் மாற்றிட்டோம். இதில் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த 2:4ங்கிறது 2x = 4x இருக்கும். இதில் x இருக்க இடத்துல வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 7 14 4 28. அப்போ இதில் எது பெரிய எண்? 28 அப்படிங்கிறது தான் பெருசு. ஆன்சர் வந்து 28. சி தான் ஆன்சர். ஓகே, ஏபிசி மாறி இருக்க ஆர்டர் வந்து ஆன்சர் வந்து சி. ஓகேவா? நம்ம வந்து இப்போ 28 அப்படிங்கிறத ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம கண்டுபிடிச்சது ரைட்டானா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இந்த என்ன கொடுத்துட்டாங்க? நமக்கு 1:2 கூட வந்து இந்த 7 கூட்டினா வந்து 3:5 அப்படிங்கிற ரேஷியோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கான மதிப்பு வந்து நமக்கு இப்போ தெரியும் 14:28 அப்படிங்கிறது. இது கூட 7 கூட்டுங்க. 14 கூட 7 கூட்டினா வந்து என்ன வரும்? 21. 21 அதுமாதிரி 28 கூட வந்து 7 கூட்டினா 35 அப்படின்னு கிடைக்கும். இதோட ரேஷியோ பாருங்கள். இப்போது 3 21 5 35 3:5 அப்படிங்கிற ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து சி தான். ஓகேவா? ஓகே, இப்போ
19ஆம் சம் பாருங்கள். 3:5 என்ற விகிதத்தில் 2 எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்து 9 வந்து கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் இரண்டாவது எண்ணை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் இருந்து ரெண்டாவது எண் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எந்த ரேஷியோவில் இருக்கா? 3:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதை வந்து 9 வந்து நமக்கு கழிச்சிட்டா எந்த ரேஷியோவுக்கு மாறுதான்? 12:23 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு வந்து மாறுதான். போன செம்மை மாதிரி தான். போன செம்மில் ப்ளஸ் பண்ணோம், இந்த செம்மில் மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு இல்லை டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 12ல் 3 போயிட்டுனா 9 வரும். அதேமாதிரி 23ல் வந்து 5 போயிட்டுனா 9 வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமே நமக்கு சமமான ஆன்சர் வரணும். அப்போ நம்ம 3:5 12:23 இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 2. 12ல் 23லேருந்து 12 போனால் இது 1. அப்போ இந்த 11 கொண்டு இந்த 3:5 வந்து பெருக்கணும். 12:23 2 கொண்டு பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது நமக்கு என்ன வரும்? இப்போ 11 கொண்டு 33 5 வந்து 11 கொண்டு பெருக்கணும் 55. அப்போ 2 கொண்டு அடுத்து பெருக்குங்க 2 12 24. அடுத்து 2 கொண்டு 23 பெருக்கும் போச்சில் 46 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 33ல் 14 போயிட்டுனா 9 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி 55ல் 46 போயிட்டுனா 15ல் 6 போயிட்டுனா மீதி 4 இருக்கும் 9 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் இப்போ சமமாக இருக்குது. இந்த பக்கமும் 9 தான் கிடைக்கும், இந்த பக்கம் தான் 9 தான் கிடைக்கும். அப்போது 9x நமக்கு என்னது? 9 வந்து கழிக்கணும். அப்போது 9 எந்த மதிப்பு எதை கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம அப்படியே எழுதுவோம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 1. எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். எதை நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அது கூட தான் நம்ம இப்போ பெருக்கணும். ஓகேவா? அந்த நம்பர் கூட வந்து நம்ம பெருக்கும் போது 33x நம்ம கீழே இருக்க நம்பரை வந்து பெருக்கிடக்கூடாது. நமக்கு அந்த ரெண்டாவது எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 55xோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 35x = 55x. இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது? 1. அப்போது எக்ஸோட மதிப்பு 1ங்க மிஷில் பெருக்கணும். அதே 33:55 அப்படிங்கிறத வரும். இதனுடைய ரெண்டாவது ஆன்சர் வந்து என்னது? 55. ரெண்டாவது எண் தான் நமக்கு இதில் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் டி. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 20ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2:3:5. அதுமாதிரி போன சம் மாதிரி தான் நம்ம ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு வந்து என்னது? 33லேருந்து என்னது சொல்லியிருக்காங்க? நம்ம அந்த ரேஷியோலேருந்து 9 கழிச்சா 12:23 வரணும். ஓகேவா? 33ல் 9 போயிட்டுனா 30ல் 9 போயிட்டுனா 21. அப்போ 24 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது 55ல் 9 போயிட்டுனா 15ல் வந்து 9 போயிட்டுனா என்ன வரும்? 44 அப்படிங்கிறது வந்து 46 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியல. 1 2 2 4 2 4 2 6. அப்போது 12:23. அதாவது அந்த கண்டுபிடிச்ச நம்பர்லேருந்து நம்ம 9 கழிச்சிட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா 12:23 வரணும். அப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஓகேவா? இப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 20ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 608 எனில் அவ்வெண்கள் முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன ரேஷியோவில் இருக்கான்? 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்கள் வர்க்கங்களின் கூடுதல் 608 வர்க்கங்களின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. வர்க்கங்களின் கூடுதல் 608 எனில் அவ்வெண்கள் முறை, இந்த எண்களுடைய முறை வந்து கேட்டிருக்காங்க. இது ரேஷியோவில் இருக்குது. நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சி அதை பெருக்கணுமா அந்த எண்களை தான் கேட்டிருக்காங்க. இப்போ வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இந்த 2:3:5 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2x 3x 5x அப்படின்னு எழுதுவோம். இந்த வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. இதை வந்து அதாவது ஸ்கொயர் பண்ணி நம்ம வந்து கூட்டணும். ஓகேவா? 2x² + 3x² + 5x² = 608. அதனால தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வர்க்கங்களின் கூடுதல் 608. இந்த 3 நம்பரை வந்து வர்க்கம் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டணும். ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இதை வந்து ஸ்கொயர் பண்ண முடிச்சு என்னது? 4x² + 3 3 9x² + 5 25x² = 608 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ 25 + 4 28
9 + 9 வந்து 38. 38 எக்ஸ் ஸ்கொயர் = 608. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 9 2 18, 4 2 8, சாரி 3 2 6, 4 2 8. இப்போ 19 ஆட் பண்ணிங்க. ஒரு 19 19 ப்ளஸ் மீதி வந்து 11 இருக்கும். அப்போ 114 வரும். அப்போ 6 19 வந்து 114 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் = 16 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். அப்போ எக்ஸ் = √16 அப்படிங்கிறது இருக்கும். மேலே எழுதுறேன். ஓகே, எக்ஸ் அப்போ 4 4 16. அப்போது ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது நமக்கு 4. ஓகேவா? அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிட்டு அப்போ 2x + 3 2x = 3x = 5x. இதில் வந்து நம்ம எக்ஸோட வந்து மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போது இது வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 வந்து பெருக்கணும் போச்சு. 2 4 8, 3 4 12, 5 4 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 8 ஈஸ்ட் 12 ஈஸ்ட் 20 அப்படிங்கிற மதிப்பு வந்து கிடைக்கும் நமக்கு. அப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து மாறி கிடக்கு. 8 ஈஸ்ட் 12 ஈஸ்ட் 20. ஆன்சர் பி இது. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 2 எண்களினுடைய கூடுதல் வந்து 40. அவைகளின் வித்தியாசம் வந்து 4 எனில் அவ்வெண்களினுடைய விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 எண்களின் கூடுதல், இரு எண்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க 40. அந்த 2 எண் நமக்கு தெரியாது. அப்போ அந்த 2 எண்ணை வந்து நம்ம எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் + ஒய் = என்னது 40. இது வந்து சமன்பாடு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குங்க? அவைகளின் வித்தியாசம். அப்போ அந்த 2 எண்களுடைய வித்தியாசம் என்னது 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண்களுடைய விகிதம் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து 2ன்னு வச்சுக்கலாமா? அப்போது இந்த நம்பரை வந்து நம்ம இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். 2x எக்ஸையும் ப்ளஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். இப்போ 44 24 24. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 22 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது மொத்தம் 2 எண்கள் நமக்கு தேவை. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ இப்போ வந்து சப்மிட் பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் + ஒய் = 40. ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்மிஷன் பண்ணுங்கள். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 22 + ஒய் = 40. அப்போ y = 22 போயிட்டுனா 40ல் 22 போயிட்டுனா 18 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 18. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதோடைய ரேஷியோ தான் அவங்க கேட்டிருக்காங்க. அவைகளின் அந்த எண்களுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈஸ்ட் ஒய், எக்ஸோட மதிப்பு வந்து 22 ஈஸ்ட் ஒய்யோட மதிப்பு 18. இதனுடைய ரேஷியோ 1 2 1 2 9 2 18. அப்போது 11:9. ஆன்சர் பி. ஓகேவா? இப்போ டோட்டலாக அந்த பார்ட் வீடியோவில் வந்து நம்ம 21 சம் வந்து பார்த்துருக்கோம். ரீமைனிங் இருக்கிறது வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.